வணக்கம் வணக்கம் மகாராஜா தரம்பால். வணக்கம். லங்கையோட மகாராஜா தரம்பால் அவர்கள், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இப்போ எனக்கு தெரிஞ்சு நீங்க இந்த முறையும் திருப்பதிக்கு போகலன்னு நினைக்கிறேன். மகாமந்திரி மகாராஜா, எனக்கு என்ன தோணுதுன்னா, எனக்கு தெரிஞ்ச மகாராஜா தரம்பால் விஜயநகரத்துக்கு எத்தனை முறை வந்துட்டு போயிருக்காருன்னா, இப்ப அவருக்கு விஜயநகரத்துக்குள்ள வர்றதுக்கான எல்லா வழியும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உண்மைதான் மகாராஜா, உண்மைதான். ஆனா இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? சொல்லல, கேட்க விரும்புறேன். அதாவது மகாராஜா, இந்த முறை நீங்க எவ்வளவு தூரம் போயிட்டு வந்தீங்க? நண்பா, நான் சித்தூர் வரைக்கும் போயிட்டேன். அங்கிருந்து வந்துட்டீங்களா? இல்ல அதை விட முன்னாடியும் போனேன். அப்புறம் திருமலா அடிவாரம் வரைக்கும் கூட போயிட்டேன். அங்க போய் எக்க தெக்க துண்ணாவாயிடுச்சு. மகாராஜா என்ன சொல்றாருன்னா, மலை ஏறுறப்போ மறுபடியும் மகாராணி ஞாபகம் வந்துருச்சான். அதனால அங்கிருந்தே வேண்டிக்கிட்டு திரும்ப வந்துட்டாரு. அட கடவுளே மகாராஜா, இவரோட ஞாபக சக்தி கடல் அலை மாதிரி. ஒன்னு போனா பின்னாடி நிறைய வருது. மகாராஜா தரம்பால், இந்த தடவை மகாராணியோட ஞாபகம் வர்றதுக்கு கண்டிப்பா ஏதாவது காரணம் இருக்குல்ல? என்ன நடந்துச்சுன்னா, நான் கிளம்பும் போது ராணி தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்கள சரியா பார்க்க கூட முடியல என்னால, சரியா பேச கூட முடியல என்னால. அதனாலதான் எனக்கு ராணியோட ஞாபகம் ரொம்பவே வந்துடுச்சு. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நான் எப்படி இந்த குதிரை மேல வந்தேன்? கொள்ளைக்காரி ஜுவாலா தேவி. கொள்ளைக்காரி ஜுவாலா தேவியா? நான் ஏன் கொள்ளைக்காரி வேஷம் போட்டுட்டு இருக்கேன்? எக்க திக்க துண்ணா ராணி எழுந்துட்டாங்கல்ல. ராணி எழுந்துட்டாங்க. அவங்க தூங்கி முடிச்சிட்டாங்க, எழுந்துட்டாங்க. குரு அவர்களே, மகாராஜா என்ன கேக்குறாருன்னா, மகாராணி எழுந்து ரொம்ப நேரம் ஒன்னும் ஆகலையேன்னு கேக்குறாரு. ரொம்ப நேரம்லாம் ஆகல. ஆனா அந்த கொஞ்ச நேரமும் ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. என்ன சொல்றது மகாராஜா தரம்பால், ராணி எங்களெல்லாம் அடிச்சு ஒரு வழி பண்ணிட்டாங்க. அடிச்சு என் எலும்பெல்லாம் முறிச்சிட்டாங்க. கையில இருந்த சாட்டையை வச்சு அப்படியே இப்படியே அடிச்சாங்க. மகாராஜா, உங்களோட ராணி இல்ல, அவங்க ஒரு பிரளயம். நான் சொல்றேன், அவங்க மட்டும் யுத்த பூமிக்கு போனாங்கன்னா அவங்க கையாலேயே 2 படைகளை அடிச்சு முடிச்சிருவாங்க. என்ன விடுங்க மகாராஜா தரம்பால். மகாராஜா கிருஷ்ணதேவராயரும் ஏக்க திக்க துண்ணா மேல சொல்லுங்க குருவே. தத்தாச்சாரியார் என்ன சொல்ல வராருன்னு மகாராஜா தெரிஞ்சுக்க விரும்புறாரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, நண்பா, அவரு என்ன சொல்ல வராருன்னா, மகாராணி ரொம்ப நேரம் கழிச்சு ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து எழுந்ததுக்கு அப்புறம் அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்கன்னா, அவங்க எங்க எல்லாருக்கும் அவங்களோட எல்லா திறமைகளையும் எங்க கிட்ட விரிவா வெளிக்காட்டியே ஆகணும்னு சொன்னாங்க. எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எங்க எல்லார விட ராஜகுரு தான் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. எவ்வளவு சந்தோஷப்பட்டாருன்னா, அது அவரே சொன்னா நல்லா இருக்கும். ராஜகுரு சொல்லுங்க. ராஜகுரு, நான் இப்போ உங்ககிட்ட என்னன்னு சொல்றது? ஓஹோ, இத கேட்டு எனக்கு எக்க திக்க துண்ணாவாயிடுச்சு. மகாராஜா என்ன சொல்றாருன்னா, அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கான். மணி இது கேளு. முதல்ல கட்டை, அப்புறம் சாட்டை, அதுக்கப்புறம் மகாராணிக்கு வேற ஏதாவது திறமை இருந்து அந்த குரு கிட்ட காட்டுனாங்கன்னா எக்க திக்க துண்ணா மகாராஜா. ராணிய பத்தி இவ்வளோ கேட்டதுக்கு அப்புறம் அவரு ராணிய சீக்கிரம் சந்திக்கணும்னு நினைக்கிறாரு. கண்டிப்பா. முன்முன் அவர்களே, இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் நல்லா இருக்கேன். ஆனா கொஞ்சம் மயக்கம் வர மாதிரி இருக்கு. ஐயோ மகாராணி, முன்முன் அக்கா தங்கச்சி, கொஞ்சம் இங்க வாங்க. வாங்க இங்க வாங்க. நீங்க ராணி முன்முன்ன பாத்துக்கோங்க. நான் உங்களுக்கு பல்லாக்கு ஏற்பாடு பண்றேன். பாத்து. அடடா, இருங்க, வந்துடுறேன். பல்லாக்கு வந்துருச்சு. கொஞ்சம் அவங்கள உள்ள உட்கார வைக்கிறீங்களா?
பாத்து. வணக்கம் மகாராஜா. மகாராஜா, மகாராணிக்கு சுயநினைவு திரும்ப வந்துருச்சு. அவங்க எந்த வேஷமும் போட்டுக்கல. வேற ஏதாவது பிரச்சனை வரதுக்கு முன்னாடி நம்ம அரண்மனைக்கு போயாகணும். அவங்களும் அங்கதான் போறாங்க. சீக்கிரம் கூட்டிட்டு போங்க. ஏகாதிக்க துன்னா. ராஜா அந்த பல்லாக்க உடனே நிறுத்த சொல்றாரு. பல்லாக்க நிறுத்துங்க. இருங்க இருங்க மகாராஜா. எதுக்கு நீங்க பல்லாக்க நிறுத்த சொன்னீங்க? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. ஏகாதிக்க துன்னா. எனக்கு என்னமோ என்னோட ராணி இங்கதான் இருக்காங்கன்னு தோணுது. இல்ல இல்ல இல்ல, மகாராணி முன்முன் கண்டிப்பா இதுல இருக்க வாய்ப்பு இல்ல. நண்பா, என்ன நடக்குதுன்னு புரியுது எனக்கு. நீங்க உங்க மகாராணிய ரொம்ப காதலிக்கிறீங்க. நீங்க எந்த அளவுக்கு காதலிக்கிறீங்கன்னா அவங்க எல்லா இடத்துலயும் உங்க கூடவே இருக்கிற மாதிரி உணர்றீங்க. ஏகாதிக்க துன்னா. எனக்கு புரிஞ்சுது. அவர் இப்ப என்ன சொல்றாருன்னா நம்ம இங்க இருந்து உடனே கிளம்பணும்னு. வாங்க. வாங்க. மகாராஜா இல்ல மகாராஜா என்ன சொல்றாருன்னா ராணி பல்லாக்குல இருக்காங்களா இல்லையான்னு ஒரு தடவை பாத்துக்கலாம்னு சொல்றாரு. மகாராஜா இருங்க. இந்த பல்லாக்கு எங்கேயும் போகல. இங்கே தான் இருக்க போகுது. இந்த பல்லாக்க திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா யோசிச்சுக்கோங்க. பல்லாக்குல வேற ஒரு பெண் உட்கார்ந்து போது அவங்கள பாக்குறது உங்களோட தர்மத்துக்கு, அதாவது உங்க மனைவிக்கு துரோகம் பண்ற மாதிரி. நீங்க இதையும் யோசிங்க. ஒருவேளை மகாராணி முன்முன்க்கு இது தெரிய வந்துச்சுன்னா உங்களை பத்தி அவங்க என்ன நினைப்பாங்க? ஏகாதிக்க துன்னா. பரிசு. என்ன இதெல்லாம் தெரிஞ்சு ராணி உங்களுக்கு பரிசு கொடுக்க போறாங்க? இல்ல குருஜி, நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த பண்டித் ராமகிருஷ்ணா என்ன பெரிய தப்பு பண்ணாம தடுத்து நிறுத்திட்டாரு. இதனால நான் பண்டித் ராமகிருஷ்ணாக்கு பரிசு தர போறேன். பரிசு 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 மறுபடியும் பரிசு. பரிசு அடடா, பரிசு நன்றி பரிசு. மகாராஜா, ரொம்ப நன்றி. குருஜி கத்துக்கோங்க, பண்டிட் ராமகிருஷ்ணா கிட்ட இருந்து கத்துக்கோங்க. ஒரு பக்கம் நம்ம மகாராஜாவும் குழம்பி போயிருக்காரு, இன்னொரு பக்கம் பண்டிட் ராமகிருஷ்ணா இன்னொரு மகாராஜா கிட்ட இருந்து பரிசு வாங்கிக்கிட்டு இருக்காரு. ஆனா உங்களுக்கு என்ன கிடைச்சது? ராணி கிட்ட இருந்து அடி மேல அடிதானே. ஏய் முட்டாளுங்களா, மறுபடியும் அதை எனக்கு ஞாபகப்படுத்தாதீங்களா. வலிக்க ஆரம்பிக்குது. மகாராஜா, ராணி முன்முன் இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க. அவங்களோட மயக்கம் தெளிற வரைக்கும் நாம மகாராஜா தரம்பால் அவங்கள பார்க்காத மாதிரி ஏதாவது பண்ணி ஆகணும். மகாமந்திரியாரே, மகாராஜா அரண்மனையோட வாசல்ல ஒரு பெரிய ஆரத்தி பண்ணணும். சீக்கிரம் அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. அப்படியே மகாராஜா. ஆனா மகாராஜா, ஆர்த்தி யாருக்கு எடுக்கணும்? உங்களுக்கு தான். அப்படியா? என்ன சொன்னீங்க? ஆமா மகாமந்திரி, மகாராணி முன்முனுக்கு மயக்கம் தெளியற வரைக்கும் மகாராஜா தரம்பால் அங்க விடக்கூடாது. இப்ப புரியுதா? புரியுது மகாராஜா, புரியுது. சீக்கிரம் போங்க. மகாராஜா, ஆர்த்திக்கான ஏற்பாட பண்ணியாச்சு. ஆனா அவ்வளவு பெரிய ஆர்த்தியை யாரு எடுக்க போறாங்க? வேற யாரு? ராஜகுரு தான். என்ன மகாராஜா, நானா? ஆமா குருவே. நம்ம ராஜ அரசவையில எந்த பூஜை நடந்தாலும் யாரு ஆரத்தி எடுப்பாங்க? அது வந்து மகாராஜா, நான் தான் எடுப்பேன். இவர் எங்களோட விசேஷமான விருந்தாளி, அதிதி தேவோ பவ. ஆமா. அப்ப ஆரத்தி யார் எடுக்கணும்? ஆமா மகாராஜா, நானே எடுக்கிறேன். ஏன்னா அதித்தி தேவோ பவ, இது எங்களோட வழக்கம். சரி, வாங்க. சரி. தீனா தீனா டூக்கா. எடுத்துக்கோங்க. ரொம்ப நன்றி. ஏக்கா தேக்கா துன்னா. எங்களுக்கு நல்லா புரியுது மகாராஜா, நல்லா புரியுது. இந்த தடவை ஆர்த்தியோட அர்த்தத்தை புரிஞ்சுக்க விரும்புறீங்கல்ல நீங்க? கண்டிப்பா மகாராஜா, கண்டிப்பா. ஆனா ஆர்த்தி எடுத்ததுக்கு அப்புறம் தான் எங்க குருவால சொல்ல முடியும். மகாராஜா என்ன கேக்குறாருன்னா ராணி முன்முன்னே இங்க எங்கேயும் காணமே, எங்கன்னு கேக்குறாரு.
எப்ப பார்த்தாலும் ஏதாவது உளறிக்கிட்டே இருக்கான். என்ன குருவே? மகாராஜா, நான் என்ன சொல்ல வரேன்னா, வந்துருவாங்க, ராணி வந்துருவாங்க, நல்லபடியா வந்துருவாங்க. இப்போ ஆர்த்தி எடுக்கும்போது என்னால அவங்கள போய் தேட முடியாது இல்லையா? ராஜகுரு, ஆரத்தி நிக்கவே கூடாது. சரி மகாராஜா, என் உயிர் போனாலும் போகும், ஆனா ஆர்த்தி மட்டும் நிக்காத. அற்புதம், அற்புதம். பார்த்து பார்த்து. மகாராணி முன்முன், நாம இப்போ அரண்மனைக்கு வந்துட்டோம். நீங்க வெளியே வரீங்களா? மகாராணி முன்முன், நாம அரண்மனைக்கு வெளியே வந்துட்டோம். நீங்க வெளியே வரீங்களா? மகாராணி முன்முன், மகாராணி முன்முன். அடடா, பண்டிதர் ராமகிருஷ்ணா அவர்களே, ராணி பல்லக்கில் தான் இருந்தாங்க. ஆனா இப்ப இல்லையே. அப்ப அவங்க மறுபடியும் காணாம போயிட்டாங்களா? அடடா, இப்ப நான் அவங்களை எங்க போய் தேடுவேன்? அணைஞ்சிடுச்சு, விளக்கு அணைஞ்சிடுச்சு. ரொம்ப நன்றி. தனிமணி, சொல்லுங்க மந்திரியாரே. போங்க, குருஜிக்கு உதவி பண்ணுங்க. ஆர்த்தியை கண்டிப்பா நிறுத்தக்கூடாது. சீக்கிரம் போங்க. மகாராஜா, ஆர்த்தியை நிறுத்தவே கூடாது. ஏன் பண்டிதர் ராமகிருஷ்ணா, பல்லாக்கு இன்னும் அரண்மனைக்கு வரலையா? பல்லாக்கு என்னமோ வந்துருச்சு மகாராஜா, ஆனா ராணி முன்முன் தான் வரல. அவங்க மறுபடியும் காணாம போயிட்டாங்க. என்ன, காணோமா? மறுபடியும் காணாம போயிட்டாங்களா? ராணி முன்முன் ஏன் இப்படி காணாம போய் நம்மள படுத்துறாங்கன்னு தெரியல. அவங்க இப்ப எங்க தான் போயிருப்பாங்க? தெரியலையே மகாராஜா. மகாராணி முன்முன் ஒரே வழியில போனா பரவாயில்ல, நம்ம சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா பண்டிதர் ராஜகுரு, ஆரத்தி போயிட்டே இருக்கட்டும். அதித்தி, தேவோபவ.